விஜயனுடைய கொள்கை எதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி பார்க்குறாங்க அவங்க. அப்படி பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பனையூர்லேருந்து அப்படியே ரைட்டு டர்ன் எடுத்தாங்கன்னா நேராக செக்ரட்டேரியட், அவ்வளோதான் கையெழுத்து போட வேண்டியதா சீஃப் மினிஸ்டர். இந்த மக்கள்கிட்ட போகிறது, அந்த அரசு எவ்வளோ காலம் டிலே பண்ணியிருக்காங்க பாருங்க. இதோ முடிஞ்சிருச்சு ஜனவரி பிப்ரவரி, அவ்வளோதான். இவர் சொல்றாரு ஏப்ரல் 20ஆம் தேதி வாக்குப்பதிவுன்றாரு. யாரு? நயினார் நாகேந்திரன். அந்த அளவுக்கு அவங்க தீர்மானமா இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண போற? இன்னும் ஒரு 2 மாசத்துல அப்படியே கட்சி தூக்கி பில்டப் பண்ணி நிறுத்திடுவியா? ஒன்றும் கிடையாது. அந்த கவலையே இல்லை அவருக்கு. ஆனா இன்னொன்று அதிமுக கூட்டணியில பார்த்தோம்னா பாஜக, தமாக இதை தாண்டி பெரிய அளவுக்கான கட்சிகள் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ அதிமுக கூட்டணி எதை நோக்கி போகுது சார்? இன்னும் கூட்டணி கட்சிகள் வருவாங்களா நிறைய பேர்? இல்லை, இன்னும் வெளியில இருக்கிறாங்கல்ல. வெளியில இருக்கக்கூடியவங்களாம் மெயினா வந்துட்டு பாமக இருக்குது. அது 2 பேருமே எதிர்பார்க்குறாங்க. பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி பாமக எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் தேமுதிக எதிர்பார்க்குறாங்க. அப்படியான கட்சிகள்லாம் இருக்குல்ல. குறிப்பா பாமக அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தானே, அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் அப்படி ஒரு டேர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏங்க, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவன் களத்திலேயே இல்ல, சம்பந்தம் இல்ல அப்படி சொல்றது எதுக்கு சொல்றாரு? 26 முதலமைச்சருடைய தேர்தல். சோ அதை பேஸ் பண்ணி நான் திமுக எதிர்க்கன்னு போறாரு. அப்புறம் ஏன் அங்க விக்கிரவாண்டியில இருந்துட்டு கொள்கை எதிரி அதெல்லாம் எதுவும் சொல்லணும்? அது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல சார். என்னன்னு தெரியப்படுத்துறது? தெரியப்படுத்தணும்னா எதிர்க்கணும்ல. அப்ப டங்ஸ்டன் போராட்டத்திலேயே ஆதரிக்கல.